ஹலோ மக்கள் வணக்கம். அதாவது நான் 2005ஆம் ஆண்டு சென்னை ஐஐடியில் கிராமத்து விஞ்ஞானி அவார்டு வாங்கியிருக்கிறேன். கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். வேலூர் விஐடியில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். அதனால் நான் ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா, உலகம் முழுவதும் மனிதர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது இன்னும் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே 2100க்குள்ளே என்னோட மனித இனம் முக்கால்வாசி இப்போ இருக்கிற முக்கால்வாசி அழிஞ்சிருவாங்க. கால்வாசி பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2200-300க்குள்ளே உலகத்தில் எல்லா மனுஷனும் செத்து போயிடுவான். ஆனால் மற்ற உயிர் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். காரணம், எங்கள் தாத்தாவுக்கு 10 பிள்ளைகள், எங்கள் மாமாவுக்கு 5 பிள்ளைகள், எங்கள் அண்ணனுக்கு 2 பிள்ளைகள், இப்போ எனக்கு 1 பிள்ளை. அதுமாரி என்னது காரணம், மலட்டுத்தன்மை மூலமாக உலகம் அழிஞ்சு கொண்டு இருக்குது. நாம் ஆரோக்கியமான பொருள் சாப்பிட்றதுக்கு விரும்ப கிடையாது. கம்மியான பொருள், மட்டமான பொருள், விலை எங்கே கம்மியாக கிடைக்குது அதான் சாப்பிட்றது. நம்ம பிள்ளைகளும் அது மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் ஆரோக்கியமான பொருள் சாப்பிட்றத விட்டுட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கும் மலட்டுத்தன்மை ஆகிட்டு. அதனால் மலட்டுத்தன்மை காரணமாக உலகம் அழியும். போர் மூலமாக சண்டை போட்டு, துப்பாக்கி சண்டை, நாட்டை விட்டு போர் மூலமாக உலகம் அழியும் அவசியம் கிடையாது. 2200க்குள்ளே உலகத்தில் எல்லா மனுஷனும் அழிஞ்சு போயிடுவான். அது மட்டும் உண்மை. ஆனால் அது மக்கள் அதை திரும்ப யோசித்து ஆரோக்கியமான பொருள் சாப்பிட ஆரம்பித்து, இந்த குடி, மது, அப்புறம் பீடி, சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா, அப்புறம் இந்த ஹான்ஸு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஆரோக்கியமான பொருளை சாப்பிட ஆரம்பித்தா இந்த ஆபத்தில் தடுக்கலாம். திரும்ப மனித இனத்தை காப்பாற்றலாம். யோசித்து செயல்படுங்க. நமக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு. அதை யோசிச்சு பண்ணுங்கள். நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை கண்டிப்பாக குடிக்கும். நீங்கள் ஹான்ஸ் போட்டால் உங்கள் பிள்ளை கண்டிப்பாக ஹான்ஸ் போடும். அதனால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி இருக்கிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் உடம்புக்கு கேடான பொருளை சாப்பிடாதீங்க. ஆரோக்கியமான பொருளை சாப்பிடுங்க. நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். உலக மனிதநேயம் வாழ்க. உலக மனித குலம் வளர்க.